ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி சூப்பரான ஃபேஸ் டிப்ஸு உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நான் அது ட்ரை பண்ணின்னு தான் எனக்கு நல்லா ஸ்கின்னும் நல்லா ஃபேஸும் நல்லா பிரைட்னஸாக இருக்குது. எனக்கு அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் எது உங்கள்கிட்ட டிப்ஸு சரி நான் இது பண்ணாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாலும் அதை நான் ட்ரை பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் இதனால எந்த சைடு எஃபெக்ட்டும் நம்மளுக்கு எதுவுமே எந்த அலர்ஜியோ எதுவும் ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே ஆகாது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம முகத்துக்கே நம்ம ஃபுல் பாடிக்கே நம்ம அப்ளை பண்ணலாம். அதனால எதுவுமே ஆகாது. அதனால் இதெல்லாம் இப்படி போட்டாக்க ஏதாவது ஆகுங்கம்மா நினைக்கிறீங்க, அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணி எனக்கு என்ன மாதிரியே ரிசல்ட் கிடைக்கிதோ அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரிசல்ட் சரியாக வரலைன்னா அது உங்கள்கிட்ட நான் டிப்ஸாக நான் உங்களுக்கு வீடியோஸ் நான் எதுவும் அப்லோட் பண்ண மாட்டேன். இப்போ இதில் நல்லா எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குது. அதாவது பச்சை பயிறு நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொரப்பு இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஃபேஸ் பேக்குக்கு ஃபேஸ் க்ரீமுக்கு நல்லா கிளியரன்ஸாக நல்லா ஒரு தடவைக்கு 2-3 தடவை ஜலிச்சு எடுத்துக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கிறேன் ஃபேஸ் க்ரீமுக்கு எப்படி வேணும், ஃபேஸ் பேக்குக்கு எப்படி வேணும்னு சொல்லிட்டு. இப்போ ஃபேஸ் பேக்கு கொஞ்சம் கொரப்பு இருக்கிறது நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து வந்துட்டு ரோஸ் வாட்ரு நல்லா சூப்பராக ஒரு ஸ்மெல்லும் நல்லா நம்ம ஸ்கின்னும் நல்லா சாஃப்ட்னஸாக கொடுக்கும். அது இல்லாமல் இதில் வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன். ஸ்கின் நல்லா சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. பச்சை பயிர் வந்து ஆயில் ஸ்கின் இருந்தாலும் அதனால டைட்டிங் பண்ணி கொடுக்குது. அது இல்லாமல் இதில் மஞ்சள் சேர்த்துக்கிறதுனால முகத்தில் இருக்கிற பிம்பிள்ஸோ எது இருந்தாலும் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம ஸ்கின்னும் நல்லா பிரைட்னஸ் பண்ணி, இப்போ இத்தனை பொருளை சேர்த்தோம்னா நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் இயற்கையான பொருள். அதில் இப்போ எப்படி டிப்ஸு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம் அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டுன்னு. இப்போ இதை நான் பச்சை பயிறு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும், ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த டைமில் நீங்கள் ஃபுல் பாடிக்கும் சரி ஃபேஸ்க்கும் சரி இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைம் இல்லை ஒரு டைம் நீங்கள் பவுட்ரு பண்ணி காய வச்சு விட்டு பவுட்ரு பண்ணணும். இது ஒரு நாளைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் எந்தெந்த பொருள் உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, வீட்டில் இருக்கிற பொருள் இந்த மாதிரி கடல மாவு, அரிசி, பச்சை பயிறு, உளுந்து இந்த மாதிரி எல்லாம் கழுவிட்டு எல்லாம் வெயிலில் காய்ச்சி பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் உங்கள்கிட்ட இல்லைனாக்கா நீங்கள் வீட்டுக்கு போடுற மஞ்சளை யூஸ் பண்ணலாம். அது வீட்டுக்கு போடுற மஞ்சள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது காரப்பொருள் டச் ஆகுதான்னு பார்த்துட்டு இல்லா கட்டி நீங்கள் ஆச்சி பவுடரை மஞ்சள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு ரோஸ் வாட்டர், அடுத்து தயிர். இப்போ தயிர் வந்து நல்லா புளிச்சிட்டு இருக்கணும், இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நைட்டு நீங்கள் ஒரு பவுலில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா சாயங்காலம் இல்லை காலையில் மத்தியானம் எடுத்து பார்த்தா நல்லா புளிச்சிட்டு இருக்கும் இந்த வெயிலுக்கு. அதுதான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வேண்டாம். கொஞ்சமாக 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் நீங்கள் ஒரு சின்ன இந்த மாதிரி பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா புளிச்சிட்டு இருக்கும், நல்லா ஸ்கின் நல்லா சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது இந்த மாதிரி நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் அடுத்து வந்து நம்ம முக்கியமான பொருள் சேர்க்கறது வந்து டாபர் ஹனி. இது ஸ்கின் வந்து நல்லா டைட்டிங் பண்ணி கொடுக்கும், நல்லா சாஃப்ட்னஸாக பண்ணி கொடுக்கும் தயிர் போல் இது. இப்போ இந்த பொருளை வச்சு எப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பச்சை பயிறு எடுத்துருக்கிறேன். அடுத்து வந்து இதில் தேவையான அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர். இப்போ இது 2 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 செகண்டு இதை நல்லா விட்டுடணும். நல்லா தயிர் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கெட்டியாக இருந்துச்சு தயிரை கூட நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ இது 2 செகண்ட் விட்டுடுறோம். அடுத்து தான் நம்ம மிச்சமான பொருளெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணுறது. இப்போ 2 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுத்து மஞ்சள் எடுத்துக்கிறேன். என்கிட்ட கஸ்தூரி மஞ்சள் இருக்குது, உங்கள்கிட்ட அந்த மஞ்சள் இல்லைனாக்கா நீங்கள் ஆச்சி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல் பாடி போடுறீங்கனாக்கா 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து இதில் ஏன்னா தயிர் வந்து 1 இல்லை 2 டீஸ்பூன் எடுத்துக்க சொல்லியிருந்து அடுத்து நம்ம ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறோம்.
ரோஸ் வாட்ரு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பச்சை பயிறு, ரோஸ் வாட்ரு, தயிர், மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சூப்பராக ஒரு கலர் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு பேக் போல் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தான் கரெக்டாக இருக்கும் பேக் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ இதில் நம்ம லாஸ்ட்டு முக்கியமான பொருள் சேர்க்குறது டாபர் ஹனி. இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது இந்த பொருள் அத்தனையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக ஒரு க்ளோ, சாஃப்ட்னஸ்ஸு, ஷைனிங்கு, நல்லா பிரைட்னஸ்ஸு எல்லாமே கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இது. இந்த வெயில் சீசனில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெயில் சீசன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு. இது நல்லா சில்லுன்னா இருக்கும், நல்லா ஒரு மாதிரி சாஃப்ட்னஸாக இருக்கும். இப்போ இது இந்த ஹனி போட்டதுனால, அதாவது உங்கள்கிட்ட ஃபியூர் ஹனி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு நல்லா நம்ம இதெல்லாம் போட்ட பொருள் நல்லா கலக்கிக்கணும். நல்லா கலக்கணும். அது இல்லாமல் ரொம்ப தண்ணியாக கூட இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம முகத்தில் ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். இப்போ இதெல்லாம் நீங்கள் உங்கள் முது போடும்போது ஏதாவது ஒரு வேஸ்ட்டு துணியோ இல்லை உங்கள் நைட்டியோ இந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது வேண்டான்னு எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிட்டு தேவையில்லைன்னு. அந்த மாதிரி கூட இது மாதிரி பேக் போடும்போது ஒரு 2-3 டிஷர்ட்டோ இல்லை டாப்போ நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அதில் பட்டுச்சுன்னா கூட நம்ம தண்ணியில் சும்மா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற துணிங்கெல்லாம் போட்டாக்கா நாசாயிடும். அதனால் இந்த மாதிரி போடும்போது நீங்கள் ஒரு ஹேர் கலர் போடும்போதோ இல்லை ஹேர் டை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தேவையில்லாத துணி எடுத்து வச்சுக்கோங்க. போட்டுடாதீங்க வேண்டான்னு சொல்லிவிட்டு. அதுக்காக எல்லா துணியும் எடுத்து வச்சுக்கோ சொல்லோ 2-3 உங்களுக்கு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக. இப்போ இது வந்து இந்த மாதிரி நான் எப்படி கையில் அப்ளை பண்ணேன் அந்த மாதிரி உங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இதை அப்ளை பண்ணும் போது நீங்கள் 5 நிமிஷம் விட்டு நீங்கள் மசாஜ் பண்ணுறது அப்படியெல்லாம் இது பண்ணாதீங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது லைட்டாக உங்கள் முகத்தில் ஒரு 2 விரலை வச்சு நல்லா இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி இது பண்ணி மாட்டோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த போட்டிருக்க அத்தனை பொருளை நம்ம ஸ்கின்னில் நல்லா ஒரு இதாக செட் ஆகிட்டு நல்லா ஒரு சூப்பரான நம்ம ஸ்கின்னு டிஃப்ரெண்ட்டு தெரியும். பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ நான் கழுவிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வாஷ் பண்ணிட்டு வந்துக்கிறேன். பிரைட்னஸ்ஸு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பரான ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக உங்களுக்கு நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்குது. நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி என்ன ரிசல்ட் கிடைச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணும்போது நான் இன்னும் இதோட பெட்டரான வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்ஸ் தான் நான் வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். ஏன்னா நான் அடுத்த வீடியோவும் இதோட பெட்டராக உங்களுக்கு நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.